2026 இந்த சட்டமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமானது. ஏன்? ஒரே ஒரு காரணம் யோசிச்சு பாருங்க. காமராஜர் காலத்தில் 25 குழந்தைங்க இருந்தா அங்க ஓராசிரியர் பள்ளி வேணும்னு முடிவு பண்ணாங்க. இப்போ 30,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் வரலாம்னு ஒரு கட்டம், ஒரு கணக்கீடு இருக்கு. ஆனா அரசாங்கம் என்ன செய்யுது? 15,000 பேர் இருந்தால் ஒரு டாஸ்மாக் கடை கொண்டு வந்துடலாம்னு முடிவு பண்ணுது. இங்க இருக்கிற பிள்ளைகள் கல்வி கற்க எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற திட்டமிட்டது காமராஜர் காலம் தொட்டு கக்கன்சி இவரெல்லாம் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு தீபாவளி பொங்கல்னா எவ்வளவு சரக்கு, எவ்வளவு இலக்கு வைத்து விற்பனை செய்வது என்று திட்டம் போட்டு இருக்கிறாங்க. அப்போ 600 கோடி விற்கணும்னா 600 கோடி விற்கணும்னா எத்தனை பேரை குடிச்சு, எத்தனை பேர் ஈரல் வந்து, எத்தனை பேர் நோயாளியாகி, எத்தனை என் மகளிர்கள் தாலி இழந்து விதவைகளாக இருக்கிறார். யோசிக்கணுமா வேண்டாமா? இலக்கு எதை நோக்கி வைக்கணும்? என் பிள்ளை படிக்கிறத நோக்கி வைக்கணும். எவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுக்கறத வைக்கணும். எவ்வளவு உற்பத்தி பெருக்கம் இருக்கணும். எவ்வளவு தமிழ்நாட்டில் வருமானம் பெருகிருக்குன்னு இருக்கணும். எத்தனை பேர் சொந்தமா சுயகாலில் நின்று யாரையும் எதிர்பார்க்காம வாழ்விடம், உணவு, கல்வி, வேலை வாய்ப்புல தன்னிறைவா இருக்கிறான்னு திட்டமிடல் வைக்கணும். ஆனா இங்க எல்லாத்துக்கும் எதுக்கு திட்டமிடல் வைக்கிறாங்க? எவ்வளவு குடி விற்கலாங்கிறது மட்டும்தான் திட்டமிடல் வைக்கிறாங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, கடையே சந்துக்குள்ளே தோண்டி போட்டா 2 மாசம் ஆயிடுது. அப்படியே கடப்புல போட்டு வச்சிருக்கிறாங்க. மண்ணை கொட்டி இப்ப நீங்க 2 வீலர்லயும் போக முடியாது. நடந்து போனாலும் வயதானவங்க நம்ம தூக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கணும். இங்கே மக்களை குறித்த அக்கறை இல்லை. எதுல அக்கறை இருக்கு? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுலதான் முழுமையான அக்கறை இருக்கிறது. அதை விட இந்த 2 நாள் நேற்றிருந்து தொடங்கி இருக்கிறாங்க. எவ்வளவு காசு கொடுக்கலாம் எல்லான்னு ஒண்ணு உறுதி. இதுக்கு முன்னாடி தேர்தல் அறிவிச்ச உடனே ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்கலான்னு முடிவு பண்ணி இருந்திருப்பாங்க திமுக. இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நாங்களும் சுத்தி பிரச்சாரம் பண்ணோன்னு போன இடமெல்லாம் பெண்கள் வரவேற்பு கொடுக்குறீங்களா, உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப இதுக்கு எனக்கு கை வெட்டணும். உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம்ல. 500 ரூபாய் கொடுக்கறத விட போட்டி கூடுச்சுதான் 2000 ரூபாய் மாறிடுச்சுல. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. திமுக காரங்க உள்ள வந்து 500 1000 ஏமாத்திர போறாங்க. போட்டி பலமாயிருச்சு. அதிமுக ஜெயிக்க போகுது. எல்லா இடங்களிலும் அதிமுக அலை உருவாகி விட்டது. அதிலும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெறும். மாம்பழம் இந்த மாம்பழ சீசன்ல படுத்துரும் அப்படின்ன உடனே பயந்து போய் 2000 ரூபாய் கொடுக்கறதா திட்டமிட்டு இருக்காங்களா. இன்னும் நாம பிரச்சாரத்தை டைட் பண்ணுவோம். 8000 ரூபாய்க்கு டோக்கன் வேற கொடுக்குறாங்க. டோக்கன் ஜெயிச்ச பிறகு செல்லுமா செல்லாதான் தெரியாது. ஆனா 2000 ரூபாய் கொடுக்கறதா திட்டமிட்டதை விட்டு கொடுக்காதீங்க. நாம என்ன செய்யணும்னா இனிமே பிரச்சாரத்தை இன்னும் டைட் பண்ணணும். நல்லா டைட் பண்ணிடுவோம். வலுவா இறங்குவோம். குறைஞ்சது ஒரு 3000 4000 கொடுக்கட்டுமே, கேட்டு வாங்குங்க. என்ன போன தடவை பிள்ளைகளை வேலை வாய்ப்பை மாத்தி கொடுக்கறதுக்கு 880 கோடி ஒருத்தர் கொள்ளையடிச்சு போயிருக்காரு. டாஸ்மாக் கடையில இங்க இருந்து சரக்க அங்க கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஈடி சுரண்டி தான் பார்த்துருக்கு. இந்த லாட்டரி சீட்ல சுரண்டி பார்ப்போம்ல, சுரண்டி தான் பார்த்துருக்கு. 1000 கோடி ஊழல். நம்ம ஒரு வேலைக்கு யாராவது 5000 கொடுத்தா எந்த வேலை வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறோம். 1000 கோடி ஊழல். நம்ம தெருக்கோடியில நிக்கிறோம். எது கேட்டாலும் லட்சம் கோடி ஊழல்ங்கிறாங்க. நீங்க கொஞ்சம் விட்டீங்கன்னா, நீங்க காலாட்டாம உட்காந்துருந்தீங்கன்னா உங்களையும் தூக்கி கொண்டு வித்துருவாங்க. காலாட்டாம உட்காந்துருந்தீங்கன்னா தூக்கி கொண்டு வித்துருவாங்க. தமிழ்நாட்டில் நான் ஒட்டச்சத்திரத்தில் பார்த்தேங்க. கம்மா இருக்கு, 70 ஏக்கரு புறம்போக்குன்னு உள்ள திருத்தி வச்சிருக்கிறாங்க. உள்ள போய் திருத்தி இருக்கிறாங்க.
விவசாயிகள் சுத்தி வந்து ஏன் கம்மட தண்ணி கிடைக்கியா, காவா போகுதியா, கலங்கு இருக்குதியா, இதை எப்படியா புறம்போக்கு நிலம்னு எழுதுவ, போய் சண்டை ஓட்டு இது குளம்னு எழுதி வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு. நண்பர்களே, கொஞ்சம் போனா தமிழ்நாட்டை கருணாநிதி குடும்பம், கருணாநிதி, உதயநிதி, இன்பநிதி, எல்லா நிதியும் பத்திரமா வச்சிருக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ளேயே சுத்த விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தலுக்கு மட்டும்தான் அப்படி கையை உதறும் போது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு விழும், கையை உதறும் போது கொஞ்சம் வந்து விழும். நாங்க உங்களுக்கு 500 2000 ஆக்குறதுக்கு பாடுபட்டு இருக்கிறோம். ஆனா இந்த தேர்தலில் நீங்கள் உங்கள் விரலில் வைக்கிற மை உங்களுக்கு வெற்றி திலகமாய் மாறணுமா, இல்ல உங்க விரலை கரையாக்கிக்கிட்டு போறோமா? சரியா ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி திலகம். 10ஆம் நம்பர் பட்டம் அமுக்குனீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். திலகமாமா இல்ல, மக்கள் வெற்றி பெறுவார்கள். உங்களோடு உழைப்பதற்கு நீங்க ஏற்கனவே இருந்தவர் இந்த பகுதிக்கே வரல, இன்னொருத்தர் எங்க வருவாரான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க அவரை பார்க்க அப்படி தூரத்துல இருந்து கூட்டத்துல நெரிச்சிட்டு போய் மூச்சு வாங்கி இன்னைக்கு எத்தனை பேர் மயக்க போட்டு விழுந்திருக்கிறாங்க. தண்ணி கிடைக்காம மயங்கி விழுந்து உங்களை தூக்கிட்டு வந்து பாதுகாக்கணும். ஆனா இந்த ஒரு வார பிரச்சார பயணத்திலேயே காலையில் நடைப்பயிற்சி நான் போன போது பெரியவர்களே டாஸ்மாக் கடையில வித்துட்டு இருக்கிறான். 6 மணிக்கு விற்கிறான். என்னம்மா வழக்கமா நடக்கிறதுன்னு இதை போய் இந்த அம்மா பெருசா சொல்லுது, அப்படித்தானே தோணுது? ஆமா. ஆனா உங்களுக்கு வரலையா, விடாதீங்க. அப்ப எங்கேயோ அங்க வட்ட செயலாளர் ஆட்டைய போட்டாருன்னு அர்த்தம். மேல இருந்து திமுக வந்துருச்சு. நண்பர்களே, பெரியவர்களே, டாஸ்மாக் கடையில 6 மணிக்கு விற்க தொடங்கினத ஒரு போலீஸ கூப்பிட்ட உடனே காவல்துறை உடனே வந்து ரைடு பண்ணி சரக்கு பூரா சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு தேவை யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா. இப்ப எப்ப பிடிச்சு கொடுத்ததுல இருந்து நீங்க கவனிச்சிக்கலாம் தெரியல, பெரம்பூர்ல எந்த கடையிலயும் 6 to 12 சரக்கு விற்கல. கவனிச்சு பாருங்க, விற்கல. அப்ப திலகமாமா வந்தோடனே விற்கல. அப்ப வேணுமா வேணாமா திலகமாமா? வேணும். 5 வருஷத்துக்கு பிடிச்சு வச்சுக்கீங்க. மறக்காம மாம்பழத்துல ஓட்டு போடுங்க. இப்ப உங்கள்கிட்ட சொல்லலாம் சின்ன சின்ன விஷயம். ஆனா மத்திய அரசிலிருந்து திட்டங்களை கொண்டு வந்து மாநில அரசில் உங்களுக்கு சேர்ப்பதற்கும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, மத்திய அரசு வந்து ஜல்ஜீவன் திட்டம், குடி தண்ணி கொடுக்கிற திட்டம் இருக்கு. அதெல்லாம் ஆட்டையை போட்டான். திலகமாமாவுக்கு பணம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. என் குடும்ப கடமைகளை நிறைவேற்றி விட்டு உங்கள்கிட்ட வேலை செய்யறதுக்காக வந்திருக்கிறேன். எனவே ஒரு 5 ஆண்டுகளை தாருங்கள். இந்த பகுதியை அழகானதொன்றாக, குப்பை மேடு இல்லாத, கழிவு நீர் மழை நீரோடு வீட்டுக்குள் வராத சரியான வாழ்வியல் 10 ஆண்டுகள் கழித்து உங்கள் பிள்ளைகள் யாரையும் எதிர்பார்க்காம தங்கால சுயமா நிக்கிறதுக்கான ஒரு வாழ்வியலை அமைத்து தருவதற்கும், இன்னும் சொல்ல போனா எளியவர்கள் வாழ்கின்ற பகுதி இது. பாட்டாளி சொந்தங்கள் யாரு? பாட்டாளி உழைக்கிறவன், நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த உழைக்கிறவன் இருக்கிற ஊரு இந்த பெரம்பூர். வடசண்டைனா சிலருக்கு முகம் மாறும், சிலருக்கு வேற வேற யோசனை எல்லாம் போகும். ஆனா உழைப்பவர்கள் இருக்கிற ஊர் இந்த வடசென்னை பகுதி. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அந்த உழைப்புக்கு மரியாதை உருவாகவும் கௌரவம் உருவாகவும் நான் உங்களோடு இருக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், 5 ஆண்டுகளை தாருங்கள். மக்களுக்கான ஆட்சி நடைபெறுவதற்கும், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று சொல்லிய அந்த புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் வழியில் ஆட்சி நடத்துவதற்கு தயாராக இருக்கிற எடப்பாடியார் அவரோடு இணைந்து பெரம்பூர் தொகுதிக்கு வேண்டுகின்ற அத்தனையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு திலகமாமா வேணுமா வேணாமா? அப்ப மாம்பழம் சின்னத்துல ஓட்டு போட்டுலாம்ல.
தீய சக்தியும் வேண்டாம், திரை வெளிச்சமும் வேண்டாம், மக்கள் சக்தி வெல்ல வேண்டும். இங்கு திலகமாமா அல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு மகளிரும் வெல்ல வேண்டும். அதற்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தாருங்கள். 23ஆம் தேதி மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு, கடைகளில் இருந்து வேலையும் விட்டு கொடுக்காம காதுகளை கடன் கொடுத்த எனது அருமை வணிக பெருமக்களுக்கும், அம்மா பஸ் ஸ்டாண்டுக்காக காத்திருந்தாங்க, உங்க அத்தனை பேருக்கும் பேருந்து சீக்கிரம் வந்துடும், மரளினாலும் கிளாம்பாக்கத்துக்கு இதுக்கும் சீக்கிரம் நீங்க போய் வர்றதுக்கு ஏற்பாடுகளை வந்த உடனே செஞ்சு தரோம். வாய்ப்பை தாருங்கள், வாய்ப்பை தாருங்கள். மாம்பழம் சின்னத்தை மறந்து விடாதீர்கள். 23ஆம் தேதி 10ஆம் எண்ணில் மாம்பழம் சின்னத்தை அழுத்தி பெரம்பூர் தொகுதிக்கு நல்ல வெளிச்சத்தை, நல்ல வாழ்க்கையை, நல்ல மக்கள் சக்தியை கொண்டு வாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, விரைவில் உங்களோடு இன்னைக்கு தேர்தல்னால கொஞ்சம் குட்டையா இருக்கேங்கிறக்காக வண்டியில ஏற்றி சுத்த விடுறாங்க, தெரிய மாட்டேங்கிறேன்னு. என்ன இல்லாட்டினா நான் உங்களை மாதிரி நடந்து போற ஆளுதான், எவ்வளவு வேகனாலும் நடந்து போயிருவேன். அதனால உங்களோடு பயணிப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, எங்கள் பயணத்தை ஏதோ எங்களோடு கால்கடுக்க நடந்து வந்து கொண்டிருக்கிற அத்தனை தொண்டர்களையும் சிறந்தாழ்ந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.